ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை. ஆடி நாக பஞ்சமியில் ஒரு டம்ளர் பால் போதும் உங்களின் பிரச்சனைகள் தீரும். ஆடி நாக பஞ்சமி இன்று ரொம்ப சிறப்பான நாள். நாகருக்கும் கருடனுக்கும் செவ்வாய்க்கிழமை என்பதனால் முருகப்பெருமானுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் உகந்த நாள். உங்களின் கஷ்டங்கள் தீர துர்க்கை அம்மனையும், கடன் பிரச்சனைகள் இருந்து தீர முருகப்பெருமானையும், துன்பங்கள் தீர வாராகி அம்மனையும், தோஷங்கள் தீர நாகராஜாவையும் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வழிபட வேண்டிய நேரம் மதியம் 1 to 2, மாலை 6 to 7, அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஓரையான 8 to 9 வழிபடுங்கள். அன்னை வாராகியை வழிபடுபவர் பஞ்ச தீபத்தை ஏற்றி வழிபடுங்கள். அதாவது 5 அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க. அது நெய் விளக்காக எடுத்து வடக்கு திசையை பார்த்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். சில பேர் தேங்காயில் விளக்கு போடுவீங்க. தேங்காயில் விளக்கு போடுறதும் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது. எப்போதுமே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பலத்தில் அரிசியை வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு தான் நம்ம ஏற்றுவோம். ஆனால் இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் அம்பிகைக்கு உகந்த நாளாகவும் இருப்பதனால் துவரையும் அந்த அரிசியோடு சேர்த்துக்கோங்க. துவரம் பருப்பையும் சேர்த்து அரிசி 2ஐயும் கலந்து அதுக்கு மேலே அந்த விளக்கை வச்சு ஏற்றுங்க. கண்டிப்பாக பிரசாதமாக பானகம் வையுங்க. பானகம் வாராகிக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதை ஒரு டம்ளர் பாலோடு இந்த பொருளையும் கலந்து வைத்து வழிபட்டால் தீராத மனக்குறையும் பணக்குறையும் தீரும். நிறைய பேர் புலம்புவீங்க, நான் கரெக்டாக சாமி கும்பிட்றேன், கரெக்டாக ஸ்லோகம் சொல்கிறேன், கரெக்டாக நெய்வேத்தியம் பண்ணுறேன், ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் புலம்புவீங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு உகந்தது தான் இந்த பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதியில் வாராகியை நினைத்து வழிபட்டால் உறுதியாக பிரச்சனை தீரும். இந்த நாளில் வாராகிக்கு பிரசாதமாக சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, பானகம், இதில் ஏதாச்சும் ஒன்று வச்சு வழிபடுங்க. இதையெல்லாம் விட இன்று ஒரு டம்ளர் பாலுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூளும் ஏலக்காய் இது 2ஐயும் நல்லா கலந்து பாலோடு சேர்த்து உங்கள் வீட்டில் வாராகி சிலை இருந்தாலும் சரி, இல்லை படமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இந்த நெய்வேத்தியத்தை வைங்க. அகல் விளக்கில் நெய் விளக்கு நம்ம ஏற்றியாச்சு. பிரசாதமும் இப்போ நம்ம பண்ணியாச்சு. மஞ்சத்தூளும் ஏலக்காயும் கலந்த பாலும் நம்ம பூஜை செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பூஜை முடிந்த பிறகு அந்த டம்ளரில் உள்ள பாலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாகர் சிலைக்கு இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் ஊற்றுங்க. அதோடு கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கும் வாராகிக்கும் பால் அல்லது மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால மதியம் 3 to 4 ராவுகாலம். 3 to 4 ராவுகாலத்தில் எல்லா துர்க்கை அம்மன் கோயிலுமே அபிஷேகம் ஆகும். அந்த அபிஷேகத்துக்கு பாலும் மஞ்சள் பொடியும் வாங்கி கொடுங்க. அதோட முல்லைப்பூ அப்படி இல்லைன்னா செவ்வரளி இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. இது 2ஐயும் பண்ணிவிட்டு உங்கள் மனக்கவலையை வாராகிடம் சொல்லி ஓம் பஞ்சமி திதி வாராகி தாயே நமக, ஓம் பஞ்சம திதி வாராகி தாயே நம அப்படின்னு 111 முறை, அப்படி இல்லைன்னா 11 முறை கூட சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி வாராகியை நினைத்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.